இந்த உலகத்துல 90% பேர் பணத்தை நோக்கி தான் ஓடிட்டு இருக்கோம். ஆனா 10% பேர் மட்டும் அவங்க பின்னாடி பணத்தை ஓட வைக்கிறாங்க. அவங்க என்ன பிறக்கும் போதே பணத்தோட பிறந்தாங்களா? இல்ல அவங்க கிட்ட எதுவும் சூப்பர் பவர் இருக்கா? கண்டிப்பா இல்ல. ஆனா நம்மள கம்பேர் பண்ணும்போது அவங்க ஒரே விஷயம் நம்மளை விட பெட்டரா பண்றாங்க. அந்த விஷயம் என்ன? இந்த கேள்விக்கான விடையை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஒரு மனுஷன் 20 வருஷம் ஆராய்ச்சி பண்ணி 500 கோடீஸ்வரங்களை இன்டர்வியூ பண்ணி அதை எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு புக்கா ரிலீஸ் பண்றாரு. அந்த புக்ல சொல்லப்பட்ட பணக்காரன் ஆவதுக்கான ரகசியம் என்ன? நம்ம எப்படி அந்த ரகசியத்தை பயன்படுத்தி பணக்காரன் ஆகலாம்? இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அக்டோபர் 8, 1871 சிக்காகோ நகர மக்கள் எல்லாம் அவங்க வீடுகள்ல நிம்மதியா தூங்கிட்டு இருந்த நேரம் அது. கொஞ்ச நேரத்திலேயே அவங்களோட வீதிகள்ல மக்கள் அலற சத்தமும் அவங்க ஆசையா வளர்த்த செல்ல பிராணிகளின் அழுகுரல் சத்தமும் அவங்கள படுக்கையிலிருந்து எழுப்புச்சு. பதறி அடிச்சுட்டு வீட்டை விட்டு வெளியே வந்த மக்கள் அவங்களோட கண்களை அவங்களாலேயே நம்ப முடியல. ஆகாயத்தை மறைக்கிற அளவுக்கு கரும்புகை சூழ்ந்திருந்தது. ஏதோ ஒரு பெரிய போர் அவங்களோட வீதிகளில் நடக்கிற மாதிரி தெரிஞ்சது. அந்த அளவுக்கு அந்த நெருப்பு அந்த நகரத்தையே ஆக்கிரமிச்சிருந்தது. எங்க போறோம் என்ன பண்றோன்னே தெரியாம தங்களோட குழந்தைகளை கைகளில் பற்றி கொண்டு உயிரை காப்பாத்திக்கிறக்காக மனிதர்கள் வீதிகள்ல வெறி பிடிச்சி ஓடிட்டு இருந்தாங்க. அடுத்த நாள் காலை விடியுது. அது வரைக்கும் லட்சக்கணக்கான டாலர் வியாபாரம் நடந்த சிக்காகோவின் புகழ்பெற்ற வீதி தான் ஸ்டேட் ஸ்ட்ரீட். இப்போ அது ஒரு சுடுகாடு மாதிரி காட்சி அளிச்சது. தங்கள் உழைப்பையும் சேமிப்பையும் மொத்த உயிரையுமே முதலீடு செஞ்சிருந்த அந்த சிறு வணிகர்கள் தங்கள் கடைகளை வெறும் சாம்பல் மேடா கிடப்பதை பார்த்துட்டு கதறி அழுதாங்க. அவர்கள் கதறி அழுகிற சத்தம் வழியில போற மத்த எல்லாரையுமே கண்ணீர் வடிக்க வச்சது. இனி என்ன செய்யறதுனே தெரியாம இருந்த வியாபாரிகள் எல்லாருமே ஒன்று கூடி அடுத்த கட்ட நடவடிக்கையை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. எல்லாமே முடிஞ்சது. இனி இந்த நகரத்துல வாழவே வழி இல்ல, வேற இடத்துக்கு போயிடலாம். எல்லாருமே இதே மாதிரி ஒரு மனதா முடிவெடுத்தாங்க. ஆனா திடீர்னு கூட்டத்துல ஒரு கை உயர்ந்தது. நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன் அப்படின்னு அந்த குரல் உரக்க சொல்லுச்சு. அத்தனை பேரும் அதிர்ச்சியோட திரும்பி பார்த்தாங்க. அங்க நின்றுட்டு இருந்த மனிதனின் பெயர் தான் மார்ஷல் ஃபீல்ட். சாம்பலாகி கிடக்கிற தன்னுடைய கடையை காட்டி எல்லார்கிட்டையும் சொல்றாரு, இதே சாம்பல் மேட்டின் மீது உலகின் மிகப்பெரிய பிரம்மாண்டமான டிபார்ட்மெண்டல் ஸ்டோரை நான் கட்டுவேன். இது எத்தனை முறை எரிந்து சாம்பலானாலும் பரவாயில்ல, நான் இந்த நகரத்தை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு உரக்க சொல்றாரு. மற்ற வியாபாரிகளுக்கு துளி கூட நம்பிக்கை இல்லை. அவங்க மற்ற வேலைகளை பார்க்க போயிட்டாங்க. சில வருடங்களும் முடியுது. மார்ஷல் ஃபீல்டு சொன்ன மாதிரியே அந்த சாம்பல் மேட்டின் மீது உலகத்தின் மிகப்பெரிய வணிக சாம்ராஜ்யத்தை அவர் கட்டி முடிச்சிட்டாரு. நம்ம வாழ்க்கையில ஆசைப்படாத மனுஷங்களே இல்லைங்க. எனக்கு வீடு வாங்கணும்னு ஆசை இருக்கும், உங்களுக்கு கார் வாங்கணும்னு ஆசை இருக்கும், இன்னொருத்தருக்கு இடம் வாங்கணும்னு ஆசை இருக்கும். ஆனா நம்ம எல்லாத்தோட ஆசையும் இங்க நடக்கிறது இல்லை. நெப்போலியன் என்ன சொல்றாருன்னா, நம்ம வாழ்க்கையில சாதிக்கணும்னா நமக்கு பேர்னிங் டிசையர் வேணுங்கிறாரு. நம்ம இந்த கதையில பார்த்த மார்ஷல் ஃபீல்டுக்கு இருந்தது பேர்னிங் டிசையர். அதாவது அந்த டைம்ல அவர் கையில காசு இல்லை, அவர் கஷ்டப்பட்டு கட்டின பில்டிங் எரிஞ்சு சாம்பல் ஆயிருச்சு. சுத்தி இருந்த யாருமே நம்பிக்கையோட பேசல. இருந்தும் நான் சாதிச்சே தீருவேன் அப்படிங்கிற வெறி இருந்தது. இதைத்தான் பேர்னிங் டிசையர் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, என்னோட கோல்ஸை நான் சாதிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்றது தான் அளவு கடந்த ஆசை, இல்லாட்டி வெறித்தனமான ஆசைன்னு சொல்லலாம். நம்ம வாழ்க்கையில சாதிக்கிறதுக்கு இந்த பேர்னிங் டிசையர் ரொம்பவே முக்கியங்க. அதனால இந்த வீடியோவை இப்போ பாஸ் பண்ணிட்டு உங்க கண்ணை மூடிட்டு உங்களோட பேர்னிங் டிசையர் என்னங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. அப்படி முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்குள்ளேயே ஒரு உறுதிமொழி எடுத்துக்கோங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ தடங்கள் வந்தாலும் பரவாயில்ல, இந்த கோலை நான் அச்சீவ் பண்ணியே தீருவேன். இந்த மாதிரி ஒரு உறுதிமொழி எடுத்துக்கோங்க. சரி, இப்போ பேர்னிங் டிசையர் என்கிட்ட இருக்கு, அது மட்டும் போதுமான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, போதாது. ஏன்னா வாழ்க்கையில் சாதிக்காதவங்க சொல்கிற காரணம் என்னென்னா, எனக்கு இப்போ நேரம் சரியில்லை, எனக்கு டைம் மட்டும் கரெக்டாக இருந்ததுன்னா நான் முன்னேறி போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதோ இவங்க சாதிக்கிறத தடுக்கிறதுக்கு வெளியிருந்து ஏதோ ஒரு பவர் இவங்களை தடுக்கிற மாதிரி சொல்லுவாங்க. உண்மையிலேயே அந்த மாதிரி ஏதாவது சக்தி இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ உங்கள் ஃப்ரெண்டோ சொந்தக்காரங்களை யாரோ ஒருத்தங்களோ ஒரு வீடோ இல்லை ஒரு காரோ வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது உங்கள் எண்ணம் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக அவங்களுக்காக நம்ம சந்தோஷப்படுவோம் தான். ஆனால் நமக்குள்ளேயும் ஒரு எண்ணம் இருக்கும், நம்மளும் இது மாதிரி ஒரு நாள் சாதிக்கணும்
அப்படிங்கிற எண்ணம் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வரும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த எண்ணம் வந்தோடனேயே அவங்களோட கோல்ஸை ஒர்க் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் 3 நாளைக்கு அப்புறம் சரி இதை அப்புறம் பார்த்துக்கலாம், இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தள்ளி போட்டுருவாங்க. திரும்பவும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்பார்க் வரும், திரும்பி இந்த மாதிரி கோல்ஸை நோக்கி ஓடுவாங்க. அப்புறம் எகைன் வந்துட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஸ்கிப் பண்ணிடுவாங்க. இப்படி நம்ம ஒரு லூப்பில் வந்து மாட்டிகிட்டு இருக்கோங்க. இந்த லூப்பை உடைச்சு வெளியே வந்து நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து நமக்கு வேணுங்கிற விஷயங்களை எப்படி சாதிக்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போ டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுறதுக்கு 6 ஸ்டெப்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, ஃபிக்ஸ் இன் மைண்ட் த எக்ஸாக்ட் அமௌண்ட். நிறைய பேர் பணம் எனக்கு நிறையா வேணும்னு ஆசைப்படுவாங்க, அதில் தப்பு இல்லை. ஆனால் அவங்கக்கிட்ட போய் திரும்பவும் எவ்வளோ பணம் வேணும் அப்படின்னு கேட்டால் கொஞ்ச நேரம் யோசிப்பாங்க. நம்மளோட ஆள் மனசுக்கு நிறையா அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் புரியாது. அதுக்கு வந்து கரெக்டான எண்கள் மட்டும்தான் புரியும். உங்களுக்கு என்ன வேணுங்கிறதுல முதல்ல நீங்கள் தெளிவாக இருக்கணும். உங்களுக்கு 5 லட்சம் வேணுமோ, 50 லட்சம் வேணுமோ, 5 கோடி வேணுமோ, அது எவ்வளோ பணமாக இருந்தாலும் சரி, அந்த குறிப்பிட்ட தொகையை தெளிவாக உங்கள் மனசுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணணும். உங்கள் மனசுக்குள்ள எந்த அளவுக்கு எண்கள் தெளிவாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் உங்களோட ஃபோக்கஸும் உங்களோட ஆற்றலும் பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து ஈர்க்க முடியும். ஸ்டெப் 2 என்னன்னா, டிட்டர்மைன் வாட் யூ இன்டென்ட் டு கிவ். பொதுவாக ஆங்கிலத்தில் நோ ஃப்ரீ லன்ச்னு சொல்லுவாங்க. இந்த பிரபஞ்சத்தில் எதுவுமே வந்து இலவசமாக கிடைக்காது. ஒரு விஷயம் நமக்கு வேணும்னா அதுக்கு நம்ம ஏதாவது நம்ம கொடுத்து தான் ஆகணும். இப்போது நீங்கள் ஒரு காயினை மேலே தூக்கி போட்டிங்கன்னா அது கீழே வரும். காயினே தூக்கி போடாமல் நான் கீழே வரணும்னு எதிர்பார்க்க முடியாது. அதே போல தான் நமக்கு பணம் வேணும்னா பணத்தை ஈர்க்கறதுக்கு நம்ம சைடில் ஏதாவது ஒரு விஷயம் நம்ம பண்ணணும். அது உங்களோட நேரமாக இருக்கலாம், கடின உழைப்பாக இருக்கலாம், அல்லது ஒரு புதிய ப்ராடக்டோ சர்வீஸோ எது வேணா இருக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன கொடுக்க போகிறீங்கிறது நீங்கள் முதல்ல தெளிவாக இருக்கணும். ஸ்டெப் 3 என்னென்னா, எஸ்டாப்ளிஷ் அ டெஃபினைட் டேட். உங்களோட கோல்ஸுக்கு நீங்கள் எந்த டெட்லைனும் கொடுக்கலன்னா அது ஒரு கற்பனையாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு டெட்லைன் கொடுக்கும்போது தான் அதை நோக்கி வந்து நம்ம ஓடுவோம். இல்லாட்டி நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம், இன்னொரு நாள் பண்ணிக்கலான்னு தள்ளி போட்டே இருப்போம். இப்போ உங்களுக்கு பணம் வேணும்னா அது எந்த ஆண்டு, எந்த மாதம், எந்த தேதிக்குள்ளே அதை அடைய போகிறீங்க அப்படிங்கிறத தெளிவாக வந்து அந்த டேட்டை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். ஒரு டேட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணாதான் அதுக்கான முயற்சியே வந்து நீங்கள் எடுப்பீங்க. இப்போ ஸ்டெப் 4, 99% பேர் தங்களோட கனவுகளில் தோற்று போகிறக்கு காரணம் என்னென்னா, எல்லா திட்டமும் சரியாக அமையட்டும் அப்புறம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுறது தான். நம்மளோட கோல்ஸை அடையறக்கு ஒரு அடிப்படையான திட்டம் இருந்தால் நமக்கு போதும். 100% அந்த திட்டம் இருக்கணுங்கிற அவசியமே இல்லை. ஒரு அடிப்படையான திட்டத்தோட இன்றைக்கே வந்து உங்களோட முதல் ஸ்டெப்பை வந்து எடுத்து வைங்க. நீங்கள் ஒன்ஸ் உங்களோட கோல்ஸை நோக்கி நீங்கள் போகும்போது தான் உங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப்பு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். ஸ்டெப் 5 என்னென்னா, ரைட் அ கிளியர் ஸ்டேட்மெண்ட். நம்மளோட மனித மூளைக்கு வந்து பார்த்திங்கன்னா எழுதப்பட்ட வார்த்தைகள் மீது தனி அட்ராக்ஷன் இருக்குது. இப்போ நம்ம மேலே பார்த்த 4 ஸ்டெப்பையுமே தெளிவாக ஒரு பேப்பரில் வந்து எழுத போகிறோம். உதாரணத்துக்கு, நான் இந்த குறிப்பிட்ட தேதிக்குள்ள குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து அடைவேன். இதுக்கு நான் என்னோட உழைப்பையோ சேவையோ வந்து நான் கொடுப்பேன். இதற்கான திட்டம் என்கிட்ட இருக்குது. இந்த பணம் கண்டிப்பாக என் கைக்கு வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி ஒரு பேப்பரில் வந்து தெளிவாக நீங்கள் எழுத போகிறீங்க. இப்போ கடைசி ஸ்டெப், ஆட்டோ சஜஷன். நீங்கள் எழுதின அந்த பேப்பர் எடுத்துகிட்டு தினமும் காலையில் எந்திரிச்சோன்னும் நைட்டு தூங்கும்போதும் அது சத்தமாக வந்து வாசிக்க போகிறீங்க. இது ரொம்பவே முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம மைண்டுக்கு வந்துட்டு டெய்லி ஒரு ரிமைண்டர் மாதிரி நம்மளோட கோல்ஸை வந்து சொல்லிகிட்டே இருக்கும்போது தான் இந்த பிரபஞ்சம் அப்போ தான் வந்து அதோட வேலையை வந்து ஆரம்பிக்கும். அந்த பேப்பரை படிக்கும்போது வெறும் வார்த்தைகளில் மட்டும் படிக்காமல் ஒரு உணர்ச்சியோடு படித்தா இன்னுமே பெட்டராக இருக்கும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆள் மனசில் அது ஆழமாக வந்து பதிய தொடங்கும். இதை ரொம்ப குயிக்காக சம்மரைஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு, நான் 1 கோடி ரூபாயை 2029 ஜனவரி 10க்குள்ள சம்பாதிப்பேன். அதுக்காக நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன். என்கிட்ட கிளியர் பிளான் இருக்குது. கண்டிப்பாக அதை அச்சீவ் பண்ணுவேங்கிற நம்பிக்கையும் இருக்குது. இதை வந்துட்டு கிளியராக பேப்பரில் எழுத போகிறேன். அப்படி எழுதுனதுக்கப்புறம் காலையிலையும் நைட்டும் அதை படிக்க போகிறேன். வாழ்க்கையில் சில பேர் உருவாக்குற செல்வம் தான் அவங்க தலைமுறையே வந்து காப்பாற்றும். இதை வந்து ஜென்ரேஷனல் வெல்த்ன்னு சொல்லுவாங்க. அவங்களோட அடுத்தடுத்த தலைமுறைகள் அவங்க பேரை காலத்துக்கும் நினைக்கிற மாதிரி அது இருக்கும். அந்த மாதிரி தலைமுறைக்கான செல்வத்தை உருவாக்க உங்களாலேயும் முடியும். உங்களோட வயசு, உங்களோட வேலை, இப்போ நீங்கள் எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் பரவாயில்ல, எந்த எதிர்மறை எண்ணமும் இல்லாமல் உங்களோட கோல்ஸை நோக்கி ஓடுங்க. கண்டிப்பாக வந்து இந்த பிரபஞ்சம் உங்களுக்கான ரிசல்ட்டை வந்து கொடுக்கும். இன்றைக்கே வந்து இந்த 6 ஸ்டெப்ஸையும் எழுத ஆரம்பிச்சிருங்க. நம்ம கற்பனையோட சக்தியை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். புத்தகங்கள் படிக்கிறது மூலிமா கற்பனையோட சக்தியை வந்து மென்மேலும் பெருக்க முடியும்.
நான் எழுதின த மேன் ஹூ லாஸ்ட் இஸ் கோட்டுங்கிற புக்கோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே சிம்பிளான ரீட் தான், யார் வேணால் படிக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் யாருக்காவது ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களை நான் வேற ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். அண்டில் தென், தேங்க்யூ, பை.